ஸ்காப்ரோல இருந்து 600 கிலோமீட்டர் பயணம் செய்து வெல்மோரின் என்ற இடத்துக்கு நாங்கள் போயிருந்த நாங்கள் அங்கே என்னத்துக்கு போனாங்கன்னு சொன்னால் வெல்மோரின் கோயிலை பார்க்குறதுக்கு போனாங்க. கோயிலை முடிச்சுட்டு அடுத்த நாள் நாங்கள் என்னென்னலாம் செய்தாங்கன்றதை இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. யாராச்சும் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு இப்போ முழுசா வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விசில் பறக்கவே எங்க சாப்பிட போறோம்? தாய் எக்ஸ்பிரஸா? தாய் எக்ஸ்பிரஸ்ல இப்ப சாப்பிட போறோம் गाइस. எஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. நல்லா தான் இருக்கு பாருங்க. சாப்பாடு இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். என்னன்னு சொன்னால் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ், மற்றது சிக்கன் நூடுல்ஸ். சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பீஃப் ஃப்ரைட் ரைஸ். இவன் தான் பீஃப் சாப்பிட போகிறான். சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் மோன்ட்ரியலில் இருக்கிற சர்ச்சுக்கு போகிறோம். ஸோ நாங்கள் ஒரு மோன்ட்ரியலுக்கு ட்ரிப்பாக வந்து நாங்கள் எங்களுடைய காணொலியை வந்து தொடர்ச்சியாக பார்க்குறாங்க தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இங்கே இருந்து இந்த உயரத்துக்கு வந்து ஏற போகிறோம். பாருங்க, இதான் இந்த மோன்ட்ரியல் சர்ச். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம். பட் இருந்தாலும் திருப்பி இப்போ நண்பர்களோட வந்திருக்கிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எங்களுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். வாங்கோ போகலாம். என்ன யூடியூப்போ இங்கே வாங்க. அவர் இதில் ஏறுறது எனக்கு தான் என்ன அங்கே மட்டும் போகிறோம். அங்கே அந்த தொங்கலுக்கு வரலாம் தெரியும். இதை விட ஏறலாம். இன்னும் இதை விட உதவி இருக்கல்லோ, இதை விட மேலே வரலாம் ஐயா. இதை முடிச்சுட்டு அப்படி அடுத்தது எங்கே போகிறோம்னு சொன்னால் மொன்ட்ரியலில் இன்னும் ஒன்று சிட்டியான ஃபேமஸ் ஒரேஞ்ச் ஜூஸ் வந்து ஸோ அப்படியே நேச்சுரலாக அடிச்சு அப்படியே மேலேருந்து அப்படியே பைப்பில் வந்துடுறாங்க. அந்த ஜூஸ் குடிக்க போகிறோம். ரெண்டாவது தரம் இந்த சர்ச்சுக்கு வரோம். முதல் தரம் பிறகு கொஞ்சம் இருண்டுட்டுது. கொஞ்சம் 8 மணி அப்படி ஆகிட்டுது. 8 மணிக்கு இந்த சர்ச் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதால் வந்து இந்த விண்டர் டைம் வந்ததால் வந்து நைட் வியூலாம் வந்து நாங்கள். ஸோ இப்போ பகல் வெயில் வந்திருக்கோம். நண்பன் ஓகேயா? ஓகே, இப்போ வந்து முதலாவது ஸ்டேஜுக்கு வந்து இருக்கோம். அடுத்ததுக்கு வர போகிறோம். அதில் இருந்தால் தான் இன்னும் ஃபுல் வியூ தெரியும் பாருங்க. யா, ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிற எல்லாம் தெரியுது. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது பாருங்க. நல்ல வியூ. இன்னும் மேலே வரனா சூப்பராக இருக்கும். ஏறிட்டு காட்டுறோம். எஸ், இதெல்லாம் இப்போ வர போகிறோம். ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வந்து ஏறிட்டோம் பாருங்க. மேதான் சர்ச் இருக்கு. மூன்றாவது ஸ்டேஜ்ல இப்போ வர்றோம். சரியா காத்தடிக்குது என்ன? பாருங்க, ஃபைனலி நாங்கள் நல்லா மேலே ஏறி வந்துட்டோம். ஃபுல்லாக அப்படியே மோன்ட்ரியலாக ஃபுல்லாக தெரியுது பாருங்க. பார்த்தீங்களா? சரி, இப்போ நான் வந்து உள்ளே போகிறோம். நாங்கள் இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்து என்டர் பண்ணிட்டோம். உள்ளுக்குள்ளே என்டர் பண்ணோடனே பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வித்தியாசமாக இருந்தது பாருங்கோ. அந்த அழகை பாருங்கோ. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சுக்குள்ளே என்டர் பண்ணோடனே எந்த பக்கத்தால் வெளியில் போகிறன்றதே வந்து தெரியுது இல்லையா? என்னென்னு சொன்னால் அவ்வளவு பெரிய ஒரு சர்ச் இது. நிறைய தமிழாக்களையும் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி என்ன சொன்னால் எல்லாரும் பல்மோரினுக்கு போயிட்டு இங்கே வந்து நிற்கிறேன் போல இருக்குது. நண்பனும் ஏதோ எழுதி போடுறான்னு பார்ப்போம். அதே மாதிரி நானும் ஒன்று எழுதி இருக்கிறேன். நடந்தால் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஓகே. பட்டேன் சொல்லுவியோ? பட்டேன் அவனை தேடி வந்து நான் நிறைய ஆக்கலண்டே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நடந்தா சொல்லுவீங்களா? orange ஜூஸ் குடிக்க போகிறோம். இனி சர்ச் வந்து முதல் கட்டுமான பணிகளின் போது இப்படி தான் இருந்திருக்கு போட்டாக்கு. ஒரே கட்டி முடிக்கிறதாதானே சின்ன இருந்து
முதல் இப்படி இருந்திருக்கு, அப்புறம் இப்படி வந்திருக்கு, அப்புறம் இப்படி, இப்ப இப்படி எழுதி போட்டும். நிறைய பேர் காசு வலை எல்லாம் மறைஞ்சிருக்கு கீழே. என்ன உண்மையா என்ன பெரிய சர்ச்சுங்க. ஏன்னு சொன்னா அவ்வளவு பெரிய ஒரு தேசம். எந்த பக்கத்தால போய் எந்த பக்கத்தால வாரண்டே தெரியல. தொண்டை ஒரு அடைச்சிடுது, அது ஒரு பக்கம். சரி மக்களே, இப்ப நாங்க வந்து வெளியில போக போறோம். இங்க பாருங்க, இன்றைக்கு தான் இந்த சர்ச்சை ஃபுல்லா சுத்தி பார்த்துருக்கேன். சரி, ஃபைனலி இப்ப வெளியில எக்ஸிட் பண்ண போகிறோம். வந்துட்டோம் பாருங்க. 1 hour இல்லையான்னு நினைக்கிறேன். என்ன மற்றது இப்போ காரை உள்ளுக்கு போடுறான்னு சொன்னால் பார்க்கிங் எல்லாம் வந்து பே பண்ணி தான் விடணும். எங்களுக்கு 1 hour கூட இல்லைன்றோம்னா மேபி $3 சம்திங், 3.57 cents. டிக்கெட் வந்து பே பண்ணியாச்சு. 3.75 cents வந்தது. குருஸ்ல போவோம் அப்படின்னா. ஓகே, இப்போ நான் வந்து 15 நிமிஷத்துல வந்து ஒரேஞ்ச் ஜூஸ் குடிக்கிற இடத்துக்கு போயிடுவோம். சரி மக்களே, இப்போ நாங்கள் வந்து ஆரேஞ்ச் ஜூஸ் குடிக்கிறதுக்கு வந்துட்டோம். என்ன போய் வாங்குவோமோ? வாங்குவோம். அவ்வளோ பெருசாக பிஸியாண்டு இல்லை, நாங்கள் போயிட்டு வாங்குவோம். மொன்ட்ரியல்ல ஃபேமஸ் ஆரேஞ்ச் ஜூலிப்பா. நாங்கள் நினைச்சோம் பிஸி இல்லையாண்டு. ஆனால் ஆக்கள் வந்து டக்கு டக்குன்னு வாங்கி போய்கொண்டே இருக்கிறேன். அந்த பைப்பில் இருந்து அப்படியே வந்து ரங்குது இந்த ஜூஸ். டக்கு டக்குன்னு ஃபில் பண்ணி கொடுக்கிறேன். தான் மேலேருந்து வருது ஜூஸ் ஜூஸ் ஜூஸ். ரெடி ரெடி ரெடி. ஆஹா, வேற லெவல். இந்த பெரிய கப் ஜூஸை குடிச்ச உடனே எல்லாரும் பஞ்சு போடுறாங்க. எங்க போறோண்டே தெரியாம நிக்கிறோம். நாங்கள் இப்ப ஓல்டு மோன்ட்ரியலுக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் பரபரப்பா இருக்கு. மோன்ட்ரியல்லையே பரபரப்பா இருக்கிற இடம்னு சொன்னா இது போலதான் கிடக்கு எங்களுக்கு. ஏன்னு சொன்னா எல்லா இடமும் இந்த இடத்துக்கு வரக்கு நிறைய இடத்துக்கு வந்து பார்க்கிங் தேடி தெரிஞ்சு நாங்கள் ஒரு இடம் வந்து பார்க்கிங் கிடைக்கல. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இதுல முன்னுக்கு ஒரு இடத்த வர கிடைச்சிது, அதுல விட்டுட்டோம். எல்லா இடம் தெரிஞ்சதை வச்சு சொல்கிறோம். சரியான ட்ராஃபிக்காகவும் சரியான பிஸியாகவும் இருக்குது இந்த இடம். ஸோ இப்போ அதுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம் ஓல்டு மோன்ட்ரியலுக்கு மக்களே. என்னென்னு சொல்கிறது, சின்ன சின்ன கடைகள் போட்டு நிறைய பொருட்கள் வந்து சேல் பண்ணினேன் பாருங்க. இது வந்து ஓல்டு மோன்ட்ரியல். இதில் நண்பர்கள் போகிறதுக்கு முயற்சி செய்த வேணும், போகவே இல்லை. மற்றவங்க ராட்டினம் எல்லாம் இருக்கு. ஆனால் ஓகே, ஒரு பொழுதை கழிக்கிறோம். இதுவும் ஒரு நல்ல ஒரு இடம் தான். பாப்கார்ன் எல்லாம் மணக்குது. எஸ், வாங்குவோம். நண்பன் காப்பு வாங்க போகிறானா? என்ன வாங்குவீங்களா ப்ரோ? நான் யோசிக்கிறேன். ரெண்டு கடை இப்படி கமெண்ட் this one 35 கொஞ்சம் என்ன மாதிரி வேணுமா? $35. ஓமா கரெக்டா. நாங்கள் இப்போ இந்த ரைடுக்கு வந்து எவ்வளோ கேட்டு இப்போ இதில் போகிறோம். இதை சுற்றியே பார்க்கலாம். இங்கே இதாக வரலாம் போட. இது பாலத்து இதுக்கு விளையலாம். இது ஒரே நேரம் 4 பேர் உள்ள இருக்கலாமா? யா, அப்படிதான் இருக்கு போட. அப்படின்னா இல்லை, 2 பேர் தான் ஓடலாம். இது மேலே இருக்கு. 4 பேர் போகலாமுண்டோ? ஓ, உள்ளுக்கு இருக்கலாம். 8 பேர் இருக்கலாம். புரோட்டீன் வாங்கி சாப்பிட போறோம். நண்பர்கள் இப்ப தமிழ் கடைக்கு வந்துட்டாங்க. யா, மக்களே, வீடு நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். 9:49 இப்ப நேரம். சரியா 1 மணி 1:30க்கு போயிடுவோம். இப்ப 2வது ஒன் ரூட்ல வந்து நிக்கிறோம்.
ஒரே ஒன் ரூட் பெட்ரோல் வந்து அடிக்கணும். அப்படியே இருக்கா அவளாம ஜூஸ் வாங்கினாங்கள் பாப்பம். எஸ் அப்படியே கூலா இருக்கு. ஆனா 2 விழுந்து இருக்கு. ஓகேயா அங்கே வச்சுனீங்க. சரி ஓகே. ஓ ஒட்டி ஆட்டி பூச்சி நிப்பாட்டிட்டு கார் நிப்பாட்டிட்டு வாடா. நாங்க வந்தது வாஷ்ரூமுக்கு. பட் சாப்பிடணும் சாப்பிடலாம். 3:30 மத்தியம் 3:30 அப்ப இன்னும் கொஞ்சம் 1:30 போய் சாப்பிடுவோம்.